உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும்னா நீங்கள் பட்டினி கிடக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும். எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது. இப்போ சாப்பிடக்கூடாத உணவுகள், உதாரணத்துக்கு இப்போ என்னால் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல. அது மாதிரி இப்போ எனக்கு உடம்புல நோய் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கட்டுப்பாடாக இருக்க முடியலல்ல. அதற்கான ஒரு பயிற்சி, அற்புதமான பயிற்சி என்னென்னா, காலை உணவை நீங்கள் 11 மணிக்கு மேலே சாப்பிடுங்க. காலை உணவை 11 மணிக்கு மேலே சாப்பிடும்போது நீங்கள் 11 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க. சாப்பிடாமல் இருக்கிறது கஷ்டமான விஷயம். காலையில் 11 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது கஷ்டமான விஷயம். அந்த கட்டுப்பாட்டு அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதன் பிறகு உங்களால் காலையில் 11 மணி வரைக்கும் சாப்பிடாமலே என்னால் இருக்க முடியும். அப்படிங்கும்போது அப்போ எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக முடியும். பிரியாணியா சாப்பிடக்கூடாதா, அல்லது சோறா சாப்பிடக்கூடாதா, சாப்பிட வேண்டாம். என்னால் காலையில் 11 மணி வரைக்கும் நான் பட்னியாக என்னால் இருக்க முடியுது, சாப்பிடாமலே என்னால் இருக்க முடியுது அப்படின்னா, அப்போ என்னால் பரோட்டா சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியும். அப்போ யாரால் இந்த மாதிரி உணவுகளுக்கு அடிமையாக இருக்காங்கன்னா, ஒரு வேளை கூட என்னால் பட்டினி கிடக்க முடியாது அப்படின்னு பலவீனமாக இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாயிடுவாங்க. இப்போ வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, குடித்தா சுகர் ஏறுதுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதற்கான இப்போ இந்த ஒரு மன உறுதி, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான ஒரு மன உறுதி. நீங்கள் காலையில் 11 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருங்க. சாப்பிடாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களால் எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடணும், உணவில் பார்த்து சாப்பிட பழகிடலாம். இதை சாப்பிடக்கூடாதா, வேண்டாம், தூக்கு இதை சாப்பிட்லாமா, சாப்பிடு. இந்த மாதிரி உணவு தேவை இல்லையா, இது சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு செட் ஆகாதா, அது வேண்டாம். அது என்ன உணவாக இருக்கட்டும், எவ்வளோ சுவையாக இருந்தாலும் தள்ளி போட்டுருவீங்க. அந்த மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையே மாறும். காலையில் 11 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருங்க. உங்கள் வாழ்க்கையே மாறின மாதிரி இருக்கும். உங்கள் உணவு மீதான ஒரு பார்வையே மாறின மாதிரி இருக்கும். பட்டினி கிடக்கிறது, நம்மளால் பட்டினி கிடக்க முடியுமா? 11 மணி வரைக்கும் பட்டினி கிடக்கும். ஏன்னா நிறைய பேர் பட்டினி கிடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிடக்க முடியுமா முடியாதாங்கிறது அதன் பிறகு தான் பிரச்சனை. அதன் பிறகு தான் நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனை. அதாவது பட்டினி கிடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு நினச்சிட்டு வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அந்த நம்பிக்கையை மாற்றணும். பட்டினி கிடக்கணும், உண்ணா நோன்பு என்பது ஏற்றது, நல்லது, அது உடம்புக்கு நல்லது செய்யும். மன உறுதியை சாப்பிட்றது ஒன்றும் பெரிய மன உறுதி கிடையாது. வேலைக்கு சாப்பிட்றதுனால உங்கள் மன உறுதி ஒன்றும் அதிகரிக்க போகிறது கிடையாது. ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த உலகத்தில் எல்லாரும் செய்யக்கூடிய வேலை சாப்பிட்றது தான். உடனே அப்போது எல்லாராலையும் செய்ய முடியாத வேலை சாப்பிடாமல் இருக்குது. அதனால் காலையில் 11 மணி வரைக்கும், அதுக்கப்புறமே நீங்கள் சாப்பிடுங்க. 11 மணி வரைக்கும் சாப்பிடாதீங்க, உண்ணாவிரதம் இருங்க. 11 மணி வரைக்கும் தினமும் உண்ணாவிரதம். அப்போ பாருங்கள், தினமும் நம்ம உண்ணாவிரதம் இருக்கோம், தினமும் நம்ம சாப்பிட்றோம். காலையில் 11 மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க. அப்போ தினமும் உண்ணாவிரதம், தினமும் உணவு சாப்பிட்றோம். அப்போது என்றைக்கோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வாரத்தில் ஒரு நாள் முழு நாள் உண்ணாவிரதம் இருக்கணும். உண்ணாவிரதம் இருக்கிறதுல நம்ம எப்போவும் தீவிரமாக இருக்கணும். ஏன்னா இந்த உணவுகள்லாம் நம்மை அடிமைப்படுத்துவதற்கு தீவிரமாக இருக்கிறது. எப்படா இந்த மனிதர்களை அடிமைப்படுத்தி நோயாளி ஆக்கி நம்மளை சாப்பிட வச்சு, இந்த பரோட்டா, பிரியாணி, சோறு, பூரி, பொங்கல், தோசை, பேக்கரி உணவுகள், சாக்லேட்டு, கேக்கு, இதெல்லாம் நம்மளை சாப்பிட வச்சு சாகடிப்பதற்காகவே காத்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதற்கு எதிராக நாம் ஒரு யுத்தத்தை கையில் எடுக்கணும். அதுதான் உணவு கட்டுப்பாடு, உண்ணாவிரதம். காலையில் தினமும் இந்த 11 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருங்க. அதன் பிறகு காலை உணவை நீங்கள் சாப்பிடுங்க. அப்போது உங்களுக்கு எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, இந்த உணவே நீங்கள் மறந்துடுவீங்க. உணவு மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு மன உறுதி வரும். அதனால் இந்த நடைமுறை காலையில் 11 மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க. 11 மணி வரைக்கும் உண்ணாவிரதம், பச்சை தண்ணி குடிக்கலாம். அதன் பிறகு வாரத்தில் ஒரு நாள் முழு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறது உங்களுடைய விருப்பம். அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருப்பதில் நம்ம ஒரு ஆர்வமாக இருக்கணும். அப்போ தான் நம்மை அடிமைப்படுத்தி நம்மை நோயாளிகளாக மாற்றி நம்மை சாகடிக்கிற இந்த உணவுகளிலிருந்து நாம் தப்ப முடியும். இதெல்லாம் ஒரு ஆயுதம், ஒரு கேடயம். உண்ணாவிரதங்கிறது ஒரு கேடயம். தினமும் 11 மணி வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் காலையில் அப்படிங்கிறது ஒரு கேடயம், பாதுகாப்பு கேடயம். ஏன்னா இந்த உணவு நமக்கு ஆசை காட்டி நம்மளை மோசம் பண்ணும். ஏன்னா இந்த கேக்கு, அல்வா, பிரியாணி இதெல்லாம் நமக்கு ஆசையை தூண்டி சாப்பிட வச்சே சாகடிச்சிரும். எச்சரிக்கையாக இருங்க. இந்த உலகத்தில் பல கோடி பேர் நோயால் சாகுறாங்கன்னா எதுக்காக? இந்த உணவுகள் தான். இந்த உணவுகளால் சாகடிக்கப்பட்டவர்கள் தான். இந்த உலகத்தில் பல கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் நோயால் செத்துக்கிட்டே இருக்காங்க. மனித ஆயுட்காலமே 70 தாண்ட முடியல. காரணம், அந்த நோய் தான் நம்மளை வீழ்த்தியது. அழகாக தெரிகிறது இல்லை இந்த கேக்கு, இந்த பிரியாணி சுவையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அதுதான் உங்களை சாகடிச்சது மனுஷங்களை.
கோடிக்கணக்கான பேரை சாகடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அதற்கு எதிராக நாம் ஒரு யுத்தத்தை கையில் எடுக்கணும். அதுதான் உணவு கட்டுப்பாடு, உண்ணாவிரதம். சரி, 11 மணிக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் சாப்பிட்லாமா அப்படின்னா, இப்போ வந்து என்ன வேணாலும் நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன்ப்பா, அதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, விரும்பினதை சாப்பிட்ணும். அவங்களுக்கும் இது பொருந்தும், அவங்களுக்கும் இது உதவி செய்யும். காலையில் 11 மணி வரைக்கும் கட்டுப்பாடாக சாப்பிடாதீங்க. அதன் பிறகு நீங்கள் விரும்பிய உணவில் சாப்பிடுங்க. கண்டிப்பாக விரும்பிய உணவில் சாப்பிட்டா நோய் தான் வரும். ஆனால் என்னால் விரும்பிய உணவில் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுனாலும் அவங்களுக்கும் காலையில் 11 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாதீங்க. 11 மணிக்கு அப்புறமும் சாப்பிடுங்க, விரும்பிய உணவில் சாப்பிட்டா கூட. அப்புறம் இன்னும் உயர்தரமான ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இது ஒரு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கிறது வந்து மிக கேவலமான ஒரு இழிவான நிலை. அதனால் நான் விரும்பினதை சாப்பிட்ணும். எனக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்குன்னா உனக்கு தான் கட்டுப்பாடு. 11 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாதீங்க. 11 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத, அதுக்கப்புறம் நீ சாப்பிடு, என்ன வேணாலும் சாப்பிடு. விரும்பியதை சாப்பிடுகிற உணவாளிகளா நீங்கள், உணவு பிரியரா? அப்போ அது சாப்பிட உங்களுக்கு மன உறுதி ஏற்படும். அதனால் எனக்கு என்ன நன்மை அப்படின்னா, நல்லா பசி எடுத்து சாப்பிடுவீங்க, நல்லா மன உறுதி ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும். இதில் இன்னும் அதிகமாக போய் பார்க்கலாமேன்னு சொல்லி அடுத்து உணவு கட்டுப்பாட்டு போவீங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நீங்கள் விரும்பியதெல்லாம் சாப்பிட்றீங்களா, உங்களுக்கான உணவு கட்டுப்பாடுங்கிறது காலையில் 11 மணிக்கு சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் விரும்பியதெல்லாம் சாப்பிடு. இது முதல் கட்டம். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அடுத்து வந்து என்னாகும், இன்னும் இந்த உணவு கட்டுப்பாட்டில் தீவிரமாக போகலாமே. ஏன்னா உங்கள் ஆரோக்கியம் மேம்படும், உடல் பருமன் குறையும், இந்த உணவுக்கு அடிமையாக மாட்டீங்க, உணவை மறந்துடுவீங்க. அதனாலலாம் இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து காலையில் 11 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஏற்படுகிற மாற்றங்கள் என்னென்னா, உணவை மறந்துடுவீங்க, உணவில் வெறுப்பு வரும், உணவில் கட்டுப்பாடு வரும், உணவை பார்த்தா பலவீனமாக மாட்டீங்க. அதாவது இது வரைக்கும் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, சாப்பிடாமல் இருந்தால் செத்து போயிடுவோம், சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, உடம்பு போயிடும், அப்படி போயிடும், ஆச்சா பூச்சாண்டி காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே பொய். நீங்கள் வேலைக்கு சாப்பிட்றதுக்கு காரணம் இத்தகைய அச்சுறுத்தல் தான் காரணம். அதற்கு அடியில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள். சாப்பிட்லன்னா செத்து போயிடும், உண்ணாவிரதம் இருக்குன்னா உடம்பு போயிடும், உண்ணாவிரதம் இருந்தால் உடம்பு போயிடும், நாசமாக போயிடும், இது போயிடும், அப்படி போயிடும்னு பயந்து தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ அந்த பயம் இப்போ போக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இதனால் வரைக்கும் நினச்சது தப்பாக போச்சு. அப்படி சாப்பிட்டு தான் பயந்து சாப்பிட்டு தான் உங்கள் உடம்பு குண்டாகி போச்சு, மூட்டு வலி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ காலையில் 11 மணிக்கு மேலே தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அப்போ 11 மணி வரைக்கும் இதனால் வாழ்நாளில் நான் காலையிலே சாப்பிட்ருவோம்ப்பா, ஆனால் இப்போ தான் 11 மணி வரைக்கும் தான் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ இதனால் வரைக்கும் நீங்கள் நினச்ச நம்பிக்கைகள் அத்தனையும் பொய்யாகுது. சாப்பிடாமல் இருந்தால் ஏதோ ஆகிடும்னு நான் நினச்சேன். இப்போ பாருங்கள், 11 மணிக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட்றேன். அதனால் சாப்பிட்ற உணவும் குறையுது, எனக்கு பலவீனமாகவும் இல்லை, மோசமான உணவில் தவிர்க்கிறேன், அடிமையாகலை, நல்லா இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ வந்து உண்ணாவிரதம் இருக்கலாம் உங்களுக்கு, அது உண்ணாவிரதத்தை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்கிறது, அந்த மாதிரியான உயர்வான நடைமுறைக்கு போயிடுவீங்க. எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை தவிர்ப்பதற்கு இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நோய்களை தருகிற உணவுகளை தவிர்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். காலையில் 11 மணிக்கு மேலே சாப்பிட்றவங்க அவங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும். இதில் வேற ரொம்ப நிறைய பூச்சாண்டி காட்டுவாங்க, பூச்சாண்டிலாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நைட்டு சாப்பிட்டது ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப உடம்புல ஒன்றுமே இல்லை, காலை உணவு ராஜா மாதிரி சாப்பிட்ணும், மத்தியான உணவு மந்திரி மாதிரி சாப்பிட்ணும், இப்படி நிறைய பழமொழியெல்லாம் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க சாப்பிட்றதுக்கு யாரையோ உதாரணத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. யாரோ சொன்ன பழமொழியெல்லாம் உதாரணத்துக்கு கூப்பிட்டு வரும். நீ சாப்பாட்டுக்கு அடிமையாக கிடக்க, அதனால யாரோ சொன்ன பழமொழியெல்லாம் தூக்கி இழுத்துட்டு வந்து எங்கள் முன்னாடி நிப்பாட்டாதீங்க. இது வந்து அதனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் பூச்சாண்டி, அதனால் வந்து என்றைக்கும் உண்ணாவிரதத்தை நீங்கள் வாழ்நாள் முழுதும் இது சாப்பிட்டுட்டு தான், உலகம் முழுக்க எல்லாம் சாப்பிட்டு தான் நடக்கிறாங்க. சாப்பிட்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சாப்பிடாமல் நம்மளால் இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது சாப்பிடாமல் இருப்பதற்கு நம்ம முயற்சி பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் நல்லா இருக்க முடியும். சாப்பிட்றது வந்து ரொம்ப ஈஸி, சாப்பிடாமல் நம்மளால் இருக்கவும் முடியாது வாழ்நாள் முழுதும். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம காலையில் 11 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருங்க. 11 மணிக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மேம்பட்ட இன்னொரு உணவு கட்டுப்பாடு இருக்குது. தகாத உணவுகளை சாப்பிடவே கூடாது, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடவே கூடாது. அப்புறம் காலையில் 11 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. 11 மணிக்கு அப்புறம் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடணும். இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும். அடுத்தடுத்து நம்ம வந்து கட்டுப்பாடுகளை பற்றி பேசுவோம்.